இன்னும் மீட்கப்படாமல் இன்னும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு புனித வெள்ளியை கொண்டாடுறேன்னு சொன்னா நான் அதை அனுசரிக்கிறேன், அனுபவிக்கவில்லை. ஏன்னா பாவத்துக்காக தானே இயேசு மரிச்சாரு. இன்னும் என் வாழ்க்கையில பாவம் இருக்கிறது, இன்னும் நான் பாவியங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு, இன்னும் நான் ஒழுங்காய் பரிசுத்தமா இல்லையே. தேவன் சாயலை இழந்த எனக்கு திரும்பவும் அந்த சாயலை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக் கொடுத்தார். இப்பொழுது என்னுடைய சாயல் என்ன, என்னுடைய சுபாவம் என்ன? தேவ சாயலில் நான் இருக்கிறேனா அல்லது பிசாசின் சாயலில் இருக்கிறேனா? சாயல்னா என்ன தெரியுமா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாக்குறதுக்கு அப்படியே அவர் மாதிரியே இருக்கிறான்ப்பா, இவங்க மாதிரியே இருக்கிறான்ப்பா, அவரே போல பேசுறான், அவரே போல நடக்கிறான் அப்படிம்பாங்க பாருங்க. அதுதான் சாயல். இப்பொழுது என்னுடைய சாயல், என்னுடைய சுபாவம் எதை காண்பிக்கிறது? சத்துருக்குரிய சுபாவம் எனக்குள்ள இருக்கிறதா அல்லது சத்துருவை ஜெயமாய் ஜெயித்து உயிரோடு எழும்பின அந்த இயேசுவுடைய சுபாவம் எனக்குள்ள இருக்கிறதா? அப்ப புனித வெள்ளியை நான் ஆசரிக்கிறேன் என்று சொன்னால் மீட்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் ஆசரிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவின் தழும்புகளுக்குள் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி மீட்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள் அதை அனுசரிக்கவில்லை, அனுபவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோம், அனுசரிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா.